மேல்மலையனூர் பகுதியில நிலப்பிரச்சனையில ஏற்பட்ட தகராறுல ஐடி ஊழியர் ஒருத்தர் 5 நபர்களை தாக்குனதுல பாதிக்கப்பட்டவங்க தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை எடுத்துட்டு வரக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஐடி ஊழியர் உட்பட 3 நபர்களை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பகுதியை சேர்ந்தவர் சந்துரு. இவரு ஐடி நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வராராம். சந்துரு அதே பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் புறம்போக்கு இடத்துல வீடு கட்டிட்டு வரதா சொல்லப்படுது. இந்த சூழல தான் அந்த பகுதியை சேர்ந்த அண்ணாதுரை உட்பட 5 பேர் சேர்ந்து இது தொடர்பா விசாரிக்கிறதுக்காக சந்துரு கிட்ட போய் முறையிட்டதா கூறப்படுது. இதுல இரு தரப்பினருக்கிடையில பிரச்சனை ஏற்பட்ட சூழல்ல தான் சந்துரு ஸ்ப்ரேவை அந்த 5 பேர் கண்கள்ல அடிச்சதால இவங்களுக்கு கண்கள்ல பாதிப்பு ஏற்பட்டதா கூறப்படுது. சிகிச்சைக்காக செஞ்சி அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக முண்டியபாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இவங்க அழைச்சிட்டு போகப்பட்டு அங்க தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை எடுத்துட்டு வராங்க. இதை தொடர்ந்து அண்ணாதுரையுடைய மனைவி கொடுத்த புகாரின் அடிப்படையில வளத்தி காவல்துறையினர் ஐடி ஊழியர் சந்துரு மற்றும் சுகுமார் ஜெயக்குமார் ஆகிய 3 பேரையும் கைது செஞ்சு இப்ப வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த சம்பவத்தால மேல்மலையனூர் பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பெண்ணொருத்தங்க இந்தியால தன்னந்தனியா பாத யாத்திரை மேற்கொண்டுட்டு வருது பல பேரை ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கு. மொத்தமா 6500 கிலோமீட்டர் தூரம் இவங்க பாத யாத்திரை மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழல்ல இதுல 1700 கிலோமீட்டர் தூரம் இவங்க நடந்து வந்திருக்காங்களாம். ஒடிசால தொடங்கி இப்போ ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்துல இருந்து மதுரை நோக்கி இவங்க பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க 31 வயதான ஜோடி மோரி அப்படின்றவங்க. இவங்க இசை மற்றும் யோகா ஆசிரியரா பணியாற்றிட்டு வராங்க. இந்த சூழல்ல இவங்க ஆதிசங்கரருடைய நூல்களை படிச்சு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை இவங்க பின்பற்றிட்டு வந்ததாகவும் இதை தொடர்ந்துதான் ஆதிசங்கரர் பிறந்த இடம் வாழ்ந்த இடத்தை இவங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்தியாவுக்கு இவங்க வந்ததா சொல்லப்படுது. இந்தியாவுக்கு வந்து ஒடிசால இருந்து தன்னுடைய நடைபாதை பயணத்தை தொடங்கியிருக்காங்க. ஆமா, தன்னந்தனியா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இந்த பெண் இந்தியால பாத யாத்திரையை மேற்கொண்டுட்டு வராங்க. ஒடிசால ஆரம்பிச்சு இப்ப இவங்களுடைய பயணம் பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கும் வந்திருக்கு. ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சு அதை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில இவங்க நடந்து வந்திருக்காங்க. அங்கிருந்து மதுரை போறதுக்கு இவங்க கிளம்பி போயிருந்திருக்காங்க. இப்படி 4 வழி சாலை நெடுஞ்சாலைன்னு எல்லா சாலைகள்லயும் இவங்க ஓரமா நடைபாதை பயணத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. ஒரு நாளைக்கு 20 ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு